வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு ஃபேவரட்டான கத்திரிக்காய் பச்சடி இன்றைக்கி நான் ஆப்பத்துக்கு பண்ணினேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடாய் ஒன்று அடுப்பை வச்சுட்டு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீளமாக நறுக்கின 1/2 கிலோ கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பச்சடி நம்ம செய்கிறப்போ பச்சை கலர் கத்திரிக்காய் வாங்கினீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கிடச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த வயலட் கலர் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்படி ஒரு 4-5 கலர், அப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலருன்னு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா எண்ணெயில் கத்திரிக்காய் ஒரு வதங்கிடும். இப்போ ஒரு 6-7 பச்சை மிளகாய், 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய்வுக்கு 100 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 கலர் கிளறினோன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டிருந்தோமா, அதை தானே நம்ம அப்படியே சேர்த்தோம் கடாயில். அப்புறம் தக்காளியிலேருந்து வரக்கூடிய தண்ணி, இதுவே இந்த கத்திரிக்காய் நல்லா மசிய வெந்து வரும். இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிற இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு ஃபேவரட் என்னென்னா, அந்த கத்திரிக்காய் இருக்கிறது தெரியணும், குழையக்கூடாது. நார்மலாக பச்சடி வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் இருக்கிற இடமே தெரியாமல் குழைய வச்சுடுவோம். இது அப்படி இல்லை, கத்திரிக்காய் இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கிளறி வேக விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸில் உள்ள எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. அதை ஊற வச்சு அந்த புளியை கரைச்சி சேர்த்துட்டு தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவை இப்படி நல்லா பிரட்டி விட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உப்பு பத்தலை அப்படின்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல எடுத்தோடனே அதிகமாக சேர்த்துற வேண்டாம், செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு பச்சடி வெந்து வரும். சூப்பராக இருக்குங்க, மணக்கும். இந்த வெந்து வரும்போதே சூப்பராக மணமாக இருக்கும். இதில் கடைசி ஒரு டச்சப் என்னென்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் வெறும் கடாயில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு உப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக கொடுக்குறோம் இல்லையா, அந்த வறுத்த நிலக்கடலையும் வறுத்த எள்ளு பொடியும், அதோட ஹைலைட்டு இந்த கத்திரிக்காய்க்கு இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கும். கொஞ்சமாக மல்லித்தழையை பிச்சு போட்டு மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சுட்டு நைட்டுக்கு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க. பிரியாணிக்குன்னா கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு.